7th ஸ்டாண்டர்ட் யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. யூனிட் டெஸ்ட் 1 சாப்டர் நம்பர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 35 மார்க் கொஸ்டின் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. பார்ட் ஏல சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை 5 or 10 டைம்ஸ் நல்லா பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அதில் எது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கோ அதை நீங்கள் ரைட்டாக எழுதணும். சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷனை கரெக்டாக எழுதுறிய, ஆன்சரை மிஸ்டேக் எழுதுறிய. ஒரு சிலர் ஆன்சரை கரெக்டாக எழுதுறிய, ஆப்ஷனை மிஸ்டேக் எழுதுறிய. ரெண்டுமே ஆன்சரும் ஆப்ஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஆன்சரோ இல்லை ஆப்ஷனோ மிஸ்டேக்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குறதுக்கு பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் 2 மார்க் கொஸ்டின். எனி 3 கொஸ்டின் அட்டன் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 9 இஸ் கம்பல்சரி. எனி 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 இருக்குது. 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9. 9th கொஸ்டின் கம்பல்சரி. ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் ஏ. ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ண என்னென்ன ஃபார்மெட்டில் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அதை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க. பார்ட் சியில் 3 மார்க் கொஸ்டின். எனி 3 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். 13 கொஸ்டின் இஸ் கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 கம்பல்சரி. கிராமர்ஸ் ரூலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராமர்ஸ் ரூலை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. பார்ட் டியில் 5 மார்க் கொஸ்டின். ஆல் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். இங்கே 3 கொஸ்டின் தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 15, கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 17. யூனிட் டெஸ்ட் தான் சொல்லி வந்து அசால்ட்டாக இருந்துடாதீங்க. யூனிட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து கொஸ்டினில் உள்ள எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் தெளிவாக அதில் ரைட் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டை டெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஃபஸ்ட் ரிவிஷன், ஃபஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், பப்ளிக் டெஸ்ட்டில் அதை ரிவிஷன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து யூனிட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவாக ரைட் பண்ணுங்கள். பதட்டம் இல்லாமல் ரைட் பண்ணுங்கள். வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி வந்து புக்கில் ஆன்சரை தேடி ரைட் பண்ணாதீங்க. நீங்களே உங்களுக்கு சூப்பர்வைசராக இருந்து கொஸ்டினை ரைட் பண்ணுங்கள். பேரண்ட் வீட்டில் இருந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் எழுதுறத கொஞ்சம் உங்களுடைய பார்வையிலேயே வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் எழுதுறத நீங்களே பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக அமையும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் கீ ஈவினிங் 5 o'clock வந்து அப்லோட் பண்ணப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.